உலகளவில் அமெரிக்கா யூத இனவெளி இஸ்ரேலை கண்டித்து ஈரான் மீதான போரை கூறி மக்கள் அதிகாரம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுத்திருக்கின்ற தோழர் ராணுவ தோழர் ராஜு அவர்கள், தோழர் சுதேஷ்குமார் அவர்கள், சுந்தரகுமார் அவர்கள், ஆவடி நாகராஜன் அவர்கள், தோழர் முனியரசன் எனக்கு முன்பாக சுந்தரகுமார் அவர்கள், ஏரியாக முன்னோடியாக்கியிருக்கிறது பெரியசாமி அவர்களை, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சோழர் ஜின்னாபன் அவர்கள், கிருஷ்ணி அவர்களை, அண்ணன் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளை உங்கள் அனைவரும் மீதும் அந்த இயற்கைகளுடைய சார்பும் மிக சிறப்பான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது மக்கள் அதிகாரம். மக்கள் அதிகாரம் எண்ணிக்கையிலே கம்மியாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் தன்னுடைய உணர்வுகளை இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வண்ணமாக இப்படிப்பட்ட போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது, நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரான் தாக்கிய அன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அதை எதிர்ப்பு வண்ணமாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தார்கள். குறிப்பாக அலி குமானி, ஈரானுடைய உச்சகட்ட தலைவர் அலி குமானி கொல்லப்பட்டதை அடித்து நல்லறிவென்று பாராமல் இரவு 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. அன்றைக்கு பகலிலும் போராட்டங்கள் வெடித்தன. இப்பொழுதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனக்கு முன்பாக பேசிய ஊடகவியலாளர் சொன்னார், மிக தெளிவாக சொன்னார், ஏதோ ஈரான் மேல் நடக்கக்கூடிய போர், அதை நாம் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் அது கண்டிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த போரினால் இந்தியாவுக்கு என்ன விளைவுகள் ஏற்படும், தமிழகத்தில் என்ன விளைவுகள் ஏற்படும் என்கிற செய்தியை பறைசாற்று வண்ணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் எல்லாமே எண்ணெய்க்காக தான் இருக்கு. ஆனால் ஈரானுக்கும் இந்தியாவுக்குள்ள உறவு இந்த நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக இந்த நாட்டுடைய தேசத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய காந்தி அவர்களும் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற அனைத்து அமைப்புகளுக்குமே இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு, காந்தி சொல்கிறார். இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு உருவாக்குவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்தியாவுக்கும் ஈரானுக்குள்ள உறவு, வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய உறவு மிகவும் உறுதியானது, வலிமையானது. வெளியுறவு கொள்கை இன்றைக்கும் மத்திய அரசுடைய ஒன்றிய அரசினுடைய உறவு வெளியுறவு கொள்கை என்ன சொல்றது என்று சொன்னால், நாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும், ஈரானுக்கு ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் தேச துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டில் தேசத்துக்காக போராடியவர் தலைவர்களை படுகொலை செய்த தேச துரோகிகள், இது எனக்கு ஒரு தந்தை நாடு என்று இஸ்ரேல் ஒரு நாடை சொல்லுகின்றார். இந்தியாவுடைய தந்தையாக கருதப்படுகின்ற போற்றப்படுகின்ற மகாத்மா காந்தி அவருடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தை இன்றைக்கு நாட்டில் மோடி, பிரதமராக இருக்கக்கூடிய மோடி, அந்த நாட்டுக்கு இஸ்ரேல் ஒரு நாட்டுக்கு சென்று இவருடைய தந்தை நாடு என்று சொல்கிறார் என்று சொன்னால், இவர்களை விட தேச உறவுகள் எப்படி இருக்க முடியும்? எப்படி தந்தை நாடாக இருக்க முடியும்? அவருக்கு வேண்டுமா தந்தைகள் இருக்கலாம், ஆனால் நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு தந்தைகளாகத்தான் இருக்க முடியும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசு, மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை உறுதியாக இருக்கிறது. அணிசாரா நாடுகளுடைய கொள்கை இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நாட்டை வழி மாற்றுவதற்காக, இந்த நாட்டுடைய கொள்கையை மாற்றுவதற்காக ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் RSS முகமூடி தான் இந்த மோடி. இந்துக்கள் சொல்வார்கள்,
ராமனுடைய செருப்பு தான் இந்த உலகத்தை ஆண்டது என்று சொல்வார். ராமன் காட்டுக்கு போய்விட்ட கதையாக இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்வார்கள், ராமனுடைய செருப்பை வைத்து ஆண்டவர்கள் தான் இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் வச்சு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கதவுகள் திறந்தே இருக்கிறது, வாருங்கள் என்று கூப்பிட்டது அமெரிக்கா. ஆனால் சின்ன சிறு நாடாக இருந்தாலும் உறுதியாக கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய ஈரான் சொல்வது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்று சொல்லிவிட்டது. இப்பொழுது சொல்லுகிறான், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் இல்லை என்று சொல்லுகின்றான். அப்படி தோழர் சொன்னதை போல ஊடகங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் யார் கையில் இருக்கின்றது? யூதர்கள் கையில் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் யார் கையில் இருக்கின்றது? பார்ப்பனர் கையில் இருக்கின்றது. அப்ப நமக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இதே ஒரு 10 பேர் என்று போராடினார்கள் என்று சொன்னால், ஒரு சிப்பன பார்ப்பன வைராக்கள் போராடினார் என்று சொன்னால் தலைப்புச் செய்தியாக போடுவார்கள். ஆனால் நாம் போடும்போது, நம்ம போராட்டம் பண்ணும்போது தலைப்புச் செய்தி போடுவது கம்மிதான். நம்மளை சார்ந்த ஊடகங்களும் தான் போட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆகையால் அன்புக்குரிய தோழர்களை, ஈரானை தாக்குவது இந்தியாவுடைய இறையாண்மையை தாக்குவதற்கு சமமாக எந்த அரசு இங்கு அமர்ந்திருக்கிறதோ அப்பொழுதுதான் விடியலை ஏற்படும். அமெரிக்காவுடைய கள்ள குழந்தையாக கருதப்படுகின்ற இஸ்ரேல் இன்னைக்கு ஈரானை அடிக்கிறது என்று துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு பின்பாக அமெரிக்கா இருக்கிறது ஒரு தைரியத்தில் தான் அவன் அடித்துக் கொண்டிருக்கின்றான். அமெரிக்கா சொல்வது உள்ளே அணு ஆயுத தயாரிப்பதற்கான பொருட்களை வைத்திருக்கின்றார்கள் என்று. இப்படித்தான் ஈராக்குள்ளே புகழ்ந்து, இதே புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாங்கள் குறைவாக வருவதற்கு காரணம் ஒரு புனிதமான ரமலான் மாதம். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் 6 மணி வரைக்கும் நாங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக நாங்கள் வந்திருக்கின்றோம். மக்கள் அதிகாரத்தை விட அதிகமான கூட்டங்கள் நடத்தும் போது கண்டிப்பாக நாங்கள் அதிகமாக கலந்து கொள்வோம். இந்த அடிப்படையில் தான் இதே புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாங்கள் இருந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் புனித ரமலான் மாதமே சிதைத்து போய்விட்டது. இங்கிருந்து புனிதமிக்க நகரத்தாக இருக்கக்கூடிய சவுதிக்கு பல பேர் நாடுகளில் செல்வார்கள். அவர்கள் போக முடியாத சூழ்நிலை, அங்கிருந்து இங்கே வர முடியாத சூழ்நிலை. வளைகுடா நாடுகள் முழுவதும் இன்னைக்கு ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து போயிருக்கின்றது. மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதே போலதான் சதாம் ஹுசைனை பக்ரீத் தியாக திருநாள் என்று நீங்கள் ஆடுதான் கொடுக்கின்றீர்கள், மாடுதானே கொடுக்கின்றீர்கள், ஒட்டகத்தானே கொடுக்கின்றீர்கள், நான் ஒரு நாட்டுடைய அதிபரே நான் பணி கொடுக்கிறேன் பார் என்று சொல்லி சதாம் ஹுசைனை தூக்கி தூக்கிடப்பட்டது இதே அமெரிக்காவுடைய ஏகாபத்தில் தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஆண்டாலும் சரி, வேற யாரும் ஆண்டாலும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு எதிரான ஒரு நாடாகத்தான் இருக்க முடியும். ஈரானுடைய வளைகுடா நாடுகள் தான் அமெரிக்காவுக்கு கள்ள குழந்தையா இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் சாவு மணி அடிக்கப்படும். இங்கிருந்து தொடங்குகிறது அமெரிக்காவுடைய அழிவு. மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். உங்கள் போராட்டம் வெற்றி பெற உங்களுக்கு பின்புறமாக நாங்கள் நிற்கிறோம் என்று கூறி இந்த போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் நன்றி கூறுவதாக